வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி அக்கராயன் பகுதியில் ஒரு 5 ஏக்கர் வயல்காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வயல்காணி தொடர்பான முழுமையான விவரமாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. இந்த காணொளிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். இந்த காணி 5 ஏக்கராக காணப்படுது. காலபோகத்துக்கு விதைக்கின்ற வயலாகவும் காணப்படுது. அதாவது சிறுபோகம் இந்த வயல்களுக்கு வழங்குவதில்லை. காலபோகம்தான் தற்சமயம் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காலபோக வயல் செய்கை நேரம் வருமானம், நல்ல ஒரு வருமானம் இதில் இருந்து எடுப்பதாக உரிமையாளர் கூறியிருக்கிறார். மேற்கொண்டு நேரடியாக நீங்கள் கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இதில் நீங்கள் பார்வையிடும் இந்த வயல் தான் விற்பனைக்காக வந்திருக்குது. பாருங்கள், இதில் ஒரு பகுதியில் 3.5 ஏக்கரும் ஒரு வயல் கடந்து 1 ஏக்கருமாக 2 துண்டுகளாக காணப்படுகிறது. இந்த காணி பாருங்கள், வரம்பு எல்லாமே அடிச்சிருக்கணும். அதாவது போன போகம் விதைச்சு இதிலிருந்து லாபம் எடுத்ததாக கூறியிருந்தார். மேற்கொண்டு இந்த காணி பிடித்திருந்தால் நீங்கள் நேரடியாக பார்வையிட்டு அவரோட கதைத்து பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நான் இதில் உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் நேரடியாக கதைத்து பேசி இந்த காணியை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். எனக்கு அழைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவையில்லை. நீங்கள் உரிமையாளருடைய நேரடியாக கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இடையிடையில் பெரிய மரங்கள் நிற்குது, ஆனால் பரவாயில்லை, நல்ல மட்டமாக காணி இதில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், வரம்பு சின்ன வரம்பு அடிச்சிருக்கிறேன். நீங்கள் உழவு வேலை செய்வதாக இருந்தாலும் மற்றது அறுவடை காலங்களையும் இலகுவாக அறுவடைகளை செய்து கொள்ளலாம். என்று சொன்னால் இந்த கிரவல் பாதைக்கு அருகாமையில் இந்த காணி இருக்குது. இந்த காணி வயலுக்கு இல்லை மெஷினராக்கித்தான் மற்ற வயல்களுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது. அதனால் முன்னுக்கே இந்த காணி காணப்படுது. மண் தரையும் ஓரளவு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மேலதிக விவரங்கள், அதாவது இந்த காணொளியில் நான் விலை தொடர்பாக கூற இல்லை. மேற்கொண்டு நீங்கள் உரிமையாளரோடு இந்த காணியினுடைய விலை தொடர்பாகவும் கதைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கதைத்து நேரடியாக பார்வையிடுங்கள். வயல் என்ன விலை போகுது என்பது தொடர்பாக எல்லாம் ஆராய்ந்து கதைத்து பேசி நீங்கள் நல்ல ஒரு விலைக்கு இதை வாங்கி கொள்ளுங்கள். என்னுடைய அந்த யூடியூப் தளத்தை பார்வையிட்டு கொண்ட உறவுகள், நீங்களும் உங்களிடம் காணிகள் விற்பனைக்கு இருந்தால் அழைப்பு ஏற்படுத்துங்கள். தற்காலங்களில் வயல் காணிகள் விற்பனைக்கு வாரது குறைந்து கொண்டிருக்குது. அதாவது வயல் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு காணியாக இருக்குது. உடனடியாகவே நாங்கள் வருமானங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு அமைந்த காணிகள் தற்சமயம் 5 ஏக்கர் 4 ஏக்கர் என்பது விற்பனைக்கு வருவது மிக குறைவு. அதாவது எந்த இடத்திலே அமைந்தாலும் சரியான முறையில் அது அமையுமாக இருந்தால் வயல் காணிகளை வாங்கி வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் நேரடியாக கதைத்து பேசி விலை தொடர்பாக உங்களுக்கு திருப்தி இருந்தால் கதைச்சு பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இதில் உரிமையாளர் இலக்கம் என்று கீழ் மூலையில் கொடுத்திருக்கிற இலக்கம் தான் உரிமையாளருடையது. நீங்கள் நேரடியாக கதைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். இது பார்த்தீங்கள் என்று சொன்னால் வயல் ஏபிசி பதிவுகள் அனைத்துமே இருக்குது. இதுக்கு மானியம் பசலை இருக்குது. எல்லா பதிவுகளுமே சரியான முறையில் உரிமையாளர்கிட்ட இருக்குது. நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி வாட்ஸ்அப் மூலம் அந்த பதிவுகளை பார்வையிட்டு கொள்ள முடியும். இந்த பகுதி இப்போ இவருடைய 3.5 ஏக்கர் பகுதியாக இருக்குது. இந்த பகுதிக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஏக்கர் வயல் வேறு ஒரு நபர்கிட்ட காணப்படுது. அந்த வயலுக்கு அங்கால 1.5 ஏக்கர் இருக்குது. முழுமையாக நீங்கள் சேவியரை கொண்டு அளந்து இந்த காணியை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அன்னளவான ஒரு அளவு திட்டத்தை தான் உரிமையாளர் கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட 5 ஏக்கர் வரும் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் உரிமையாளர்கிட்ட 1 ஏக்கர் என்ன விலை என்பதையும் கேட்டு முழுமையாக அளந்து நீங்கள் கதைத்து பேசி இந்த வயலை வாங்கி கொள்ளுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் போடுகிற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் மூலம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். உங்களுடைய நண்பர்களும் காணியை விற்பதற்காக காத்திருப்பார்கள். இவ்வாறு விற்பதென்று தெரியாமல் யோசித்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் எனது காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்களும் இலகுவான முறையில் விற்பனை செய்து கொள்ள உதவியாக இருக்கும். நான் உங்களுக்கு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரமும் செய்து கொண்டு வரேன். அதாவது எந்த ஒரு தரகரும்
சந்தேகம் இல்லாமல் சில பேர் வந்து நேரடியாக நாங்கள் காணியை விற்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்பீர்கள். அவ்வாறு ஆர்வத்தோடு இருக்கும் நபராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய காணியை நீங்களே விற்பனை செய்து கொள்ள முடியும். நான் வந்து இலங்கையில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு அந்த விளம்பரத்தை பதிவேற்றம் செய்திருவேன். அந்த விளம்பர கட்டணத்தை மட்டும் நீங்கள் செலுத்துவீர்களாக இருந்தால் சரி. இந்த மேல் மூலையில் விளம்பரம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய விளம்பரங்களை பதிவேற்றம் செய்து கொள்ள அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணி பிடித்திருந்தால் திரும்ப சொல்கிறேன், நான் உரிமையாளர் இலக்கம் வந்து இதில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் உரிமையாளரோடையே நேரடியாக கதைத்து பேசி நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். நன்றி, மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இதுவரைக்கும் என்னுடைய காணொலியை பார்வையிட்டு கொண்டிருந்த நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆதரவு தான் நான் மென்மேலும் இவ்வாறான காணொளிகளை பதிவிடுவதற்கு உறுதுணையாக அமைகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.